தேவனுக்காக வாழ வேண்டிய தேவ ஜனங்க இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைங்க சாட்சி இல்லாம வாழ்றத பார்க்கும்போது தேவனோட இறுதியம் துக்கிக்குது. தேவ பிள்ளையே, நீ எங்க இருக்கிற? இன்னைக்கு ஆதாம் பார்த்து ஆதாமே நீ எங்க இருக்கன்னு கேட்டது போல உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எங்கப்பா இருக்கிற? அவருக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னியே, அவருக்காக திறப்பின்னு சொன்னியே, அவருக்காக சிலுவை சுமப்பன்னு சொன்னியே, நீ எங்கப்பா இருக்கிறன்னு சொல்லி நான் சாயந்தர வேளையில உங்களை பார்த்து கேட்கிறாரு. ஜெபம் பண்ண முழங்கால் போட்ட ஒரு நாள்ல அழுது கொண்டிருப்பாயே, திறப்புல கண்ணீர் வடிப்பாயே. இன்னைக்கு உன் கண்ணீர் எங்க இருக்குது? அன்றுவரே, என் குடும்பம், என் பிள்ளை, என் வீடு, என் காரியம் என்னோட சொல்லி நின்று அழுது கொண்டிருக்கிற. ஆனா ஒரு நாள்ல திறப்பு நின்று அழுது கொண்டிருந்தவன் செபத்தை கத்த தேடுறாரு. அதே அன்னைக்கு கண்ணீர் வடித்த அந்த கண்ணீரை இன்னைக்கு அவர் தேடுறாரு. சுயநலமான ஒரு செபம். உனக்கு ஒரு தேவைனா போய் அழுகுற, உனக்கு ஒரு தேவைனா அழுகுற. ஆனா உன் நண்பனுக்கு அழுதுருக்கிறியா? ஒரு ஆத்மாவுக்கு அழுதுருக்கிறியா? உன் விளக்கரை கொடுத்திருக்கிறியா? ஒரு ஆத்மாவுக்காக கண்ணீர் வடித்து அழுதுருக்கிறாய் தேவ ஜனமே. நான் சொல்லுகிறேன், தேவன் தேடுகிற ஒரு மனிதன் யார் தெரியுமா? கண்ணீர் விட்டு அழுது புலம்பி ஜெபிக்கிறவன் தான். தேவ ஜனமே, தேவ பிள்ளைய சொல்லுகிற, நீ பாரத்தோடு தேவன் இருந்து புரிந்து கொள்ளு. அவருடைய இருதயம் துடித்து கொண்டே இருக்குது. தேவனுக்கு யாரும் உதவி செய்ய முடியாது, தேவனுக்கு யாரும் செய்ய முடியாது, தேவன் உதவி செய்ய முடியும். ஆனா பரலோக சட்டம் இருக்குது. என்ன சட்டம் தெரியுமா? ஒருவன் என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன். அப்போ எதை கேட்கணுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க தேவ பிள்ளைகள். நெகேமியா கரெக்டா அவரோட சமூகத்துல துக்கித்து அழுதான். ராஜா கேட்டாரு, நெகேமியா ஏன் இவ்வளவு துக்கமா இருக்கிற? என்ன காரணம்? ஏன் இவ்வளவு துக்கமா இருக்கிற? இன்னைக்கு நம்ம அப்படி துக்கமா இருக்கிறோமா? அப்படி நமக்குள்ள வலிக்குதா? இன்னைக்கு காசாவுல இன்னைக்கு இப்ப கூட பார்த்தா காசாவுல ஒருவேளை சாப்பாடு இல்லைங்க. குழந்தைகளுக்கு சாப்பாடு இல்லை. அந்த குழந்தைகளுக்கு நோ ஃபுட்டு, நோ வாட்டர்னு அழுகுது. அந்த பிள்ளையுடைய அழுகுறல கேட்க முடியல. காசாவுக்கு ஜெபிக்கணுங்க. இது மாதிரி நம்ம தேசத்துல வர்ற எவ்வளவு நேரம் நினைக்கிறீங்க? ஒரு நாள் காசாவுக்கு நடந்திருக்குது, இன்னைக்கு இஸ்ரேல் நடந்திருக்குது. நம்ம தேசத்துக்கு வர்ற ஒரு நொடி போதும். ஆனா ஜெபிக்கிறவங்க இல்லைன்னா நம்ம தேசம் அழிந்து போகும். தேவ ஜனமே, நெகேமியாவுக்குள்ள இருந்து ஆத்ம பாரம் உங்களுக்குள்ள இருக்குதா? இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை இருக்குதா? திறப்பில் நிற்கிற ஜெப வாழ்க்கை இருக்குதா? கண்ணீரோடு கூட அவரை நோக்கி பார்க்கிற கிருபை இருக்குதா? நெகேமியா தேவனை நோக்கி அழுதா. அவன் கண்கள்லாம் குளவாய் நின்றது. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, அவன் இரியத்தை புரிந்து கொண்டு ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை உனக்கு இருக்குதா? இந்த மாலை வேலை சொல்லுகிற, உன் பிள்ளைக்கு அழுது கொண்டிருக்கிற இல்ல, உன் கணவருக்கு அழுது கொண்டிருக்க இல்ல, என் கணவர் ரட்சிக்கப்படல, என் பையன் ரட்சிக்கப்பட அழுது கொண்டிருக்கிறாயே. அதே போல எத்தனை பிள்ளைகள் தேசத்துக்குள்ள பாவ அருவறுப்புக்குள்ள அவர்களுக்காக ஜெபம் பண்ணு, அவர்களுக்காக ஜெபம் பண்ணிப்பாரு. உன் பிள்ளைய கத்த தொடுவார். நான் சொல்லுகிறேன், யோபு பிறக்கா ஜெபிச்சா. யோபுட நிலைமை என்னங்க? ஓட்டு எடுத்து சொல்கிற நிலைமை. ஓட்டுல சாம்பல்ல உட்கார்ந்து யோபுட நிலைமை என்ன தெரியுமா? சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்கின்னும் அழுகி போற நிலைமையில, சரீரம் முழுதும் பருக்கள்னால, வியாதின் கூர்மையினால யோபு உட்கார்ந்து சாம்பல்ல படுத்து கொண்டு